பார்வதி கண்டத்திலே பிடிக்க சரி கண்டம் கருக்க நெற்றி கண் திறக்க அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய ஒரு கண்ணிலே அனலாக சொல்கிறது. அனலாக சொரிந்த கண்ணிலே ஐயா ஆயிலை பத்ரகாளி அம்மை பிறந்தாள். ஆமா பூவாய் சொரிந்த நயனத்திலே பொன்னும் பத்திரகாளி அம்மை பிறந்தாய். பத்திரகாளி அம்மை பிறந்த உடனே தேவர்கள் எல்லாம் குறவையிட்டார்கள். அவளோடு சித்திரரவியும் பிறக்கிறார். துவாவரிக்கை மனுவரிக்கை மணிசூலம் ஒரு கையில் இளங்க கப்பரை மான்மலை தான் இளங்க ஓரிக்கை அலங்காரி பொன்னும் பத்திரமாகாளி அம்மை அசுரனை தலையறுப்பதற்கு அவதரித்தாள். அந்த அலை பூச்சடை இழந்த முகம் ஆளிலை போல் வயது அவன் பக்கச்சடை பவளச்சடை 16 சடையிலங்க ஆமையா போருக்கு அலங்காரி பொன்னும்பத்திர மகாரி அம்மையானவள் பிறக்கின்றார்.